ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு jeevethaas Agam. இன்றைக்கி நம்ம வீடியோவில் உருளைக்கிழங்கு மசியல் தாங்க எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி ரொம்பவே சூப்பராக இருக்கும், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நம்ம கல்யாண வீடுகள்லாம் இதே மாதிரி நமக்கு செய்வாங்க, அது எல்லாருக்குமே பிடிக்கும். நம்ம அதுவே வீட்டில் எப்படி நம்ம சிம்பிளாக செய்யலாம் தாங்க பார்க்க போகிறோம். ஒரு தக்காளி சாதம், சாம்பார் சாதம், இதேமாதிரி வெரைட்டி ரைஸ், தயிர் சாதம், இது ரொம்பவே சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்குங்க. வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. கடாய் நல்லா சூடானதும் நான் 3 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேங்க. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போது நான் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் நான் கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்கேங்க. உங்கள்கிட்ட பெருங்காயத்தூள் இருந்தால் சேர்த்துக்கலாம். ஒரு 2 வெங்காயம் நான் நீல வாக்கில் இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் நல்லா ஒரு பாதி அளவுக்கு வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம பூண்டு சேர்த்துக்க போகிறோம். நான் ஒரு 10 பல் பூண்டு இது மாதிரி இடிச்சிட்டு வச்சுருக்கேங்க. நம்ம அதை சேர்த்துக்கலாம். பூண்டு நம்ம சேர்க்கும் பொழுது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறதுனால பூண்டு நம்ம சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, நான் ஒரு 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீறி வச்சுருக்காங்க, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தக்காளி இது மாதிரி கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாங்க. நல்லா சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இப்போது தக்காளிக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கலாங்க. நம்ம உப்பு சேர்க்கும் பொழுது நமக்கு சீக்கிரமாக வதங்கிடும். நான் உருளைக்கிழங்கு சேர்த்து தாங்க நான் உப்பு சேர்த்துருக்கேன். நான் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டாச்சுங்க. இப்போ நான் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் குழம்பு மிளகாய் தூள் தாங்க சேர்த்துருக்கேன். குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. ஏன்னா தண்ணி சேர்த்தா அந்த மசாலாலாம் கரிஞ்சிடாமல் இருக்கும், அதுக்காகத்தான். இப்போது நான் ஒரு 1/4 கிலோ உருளைக்கிழங்கு இது மாதிரி வேக வச்சுட்டு கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஏற்கனவே உருளைக்கிழங்கு நம்ம வேக வச்சுட்டோம், அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு சிம்லேயே ஒரு 5 நிமிஷம் மட்டும் இருந்தால் போதுங்க. அந்த மசாலாலாம் உருளைக்கிழங்கோடு சேர்ந்தால் மட்டும் போதும். அந்த மிளகாய்த்தூளோட பச்சை வாசனைலாம் போயிட்டு உருளைக்கிழங்கோடு சேர்ந்தால் அது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்ட பிறகு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். இதே மாதிரி நம்ம இடையில நம்ம மிக்ஸ் பண்ணி கலந்து விடலாம். ஏன்னா அது அடிப்பிடிக்காமல் இருக்கும், அதுக்காக நம்ம இது கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ நல்லா ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் இது மாதிரி கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துக்கிறேங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம சேர்த்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி கலந்து விட்ட பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நமக்கு ரொம்பவே சூப்பரான உருளைக்கிழங்கு மசியல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்க போகிறோங்க. அவ்வளோதாங்க, நமக்கு ரொம்பவே சூப்பரான உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சுங்க. ஒரு சாம்பார் சாதம் வச்சுட்டு நம்ம இந்த உருளைக்கிழங்கு செஞ்சு சாப்பிட்டோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு தக்காளி சாதம் வச்சு நம்ம சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்குங்க. இந்த ரெசிபி எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.